சர்ப்ரைஸ். தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. கலைஞர் காலத்திலே கூட பார்த்தீங்கன்னா பெரியாருக்கு இந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கல. இப்போ ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரியாருக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் அரசாங்கத்தில் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கலைஞர் மறைந்த பிறகு இவங்களுக்கு டக்குன்னு பிடிக்கிறதுக்கு ஒரு தலைவர் தேவைப்படுது. அது டக்குன்னு பெரியார் பிடிச்சிடும், ஒரு ஐக்கான், ஒரு பிம்பமாக வச்சுட்டு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் பெரியார் பேசுனதெல்லாம் இன்னைக்கு பொதுவெளியில் இருக்குல்ல, அதனால் அவங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்படி நடைபெற்றிருப்பதாக நீங்கள் ஒரு அன்பாப்புலர் கவர்மெண்ட்டாக அவங்க வந்துட்டு இருக்கு. பப்ளிக்கிட்ட அவங்களுக்கு பெரிய கெட்ட பேர் உருவாகிட்டு இருக்கு. நம்ம ஆமாம், கீழே பல திட்டங்கள் மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றிருக்கிறதா தானே. 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் அப்படின்னு பல அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க, ஜோதிடர்களும் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு அரசியல்வாதியாக கமல்ஹாசனுடைய செயல்பாட்டை எப்படி பார்க்குறீங்க? இந்த கௌரவமான சீட்டு கிடைச்சா எங்களை மாதிரி அவருடைய ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு கௌரவமாக இருக்கும். திமுக அவர் என்ன வாங்குறாருன்னு பார்க்க நான் சீட்டை சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கலை உலக பிரதிநிதிகள் எல்லாரையும் அனுசரித்து அவங்கள கட்சியில் சேர்த்துக்கிட்டு மிக சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அது மாதிரி வேறு எந்த கட்சியுமே பயன்படுத்திக்கிறதா தெரியல. சின்னதாக முரண்படுறேன். கலைஞர் காலத்திலே கூட பார்த்திங்கன்னா பெரியாருக்கு இந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் இப்போ ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா பெரியாருக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் அரசாங்கத்தில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எதிர் தரப்பில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விமர்சனங்களும் அவர் பேர் இருந்துகிட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெரியார் ஒரு கான்ட்ரவர்ஷியல் பர்சனாலிட்டி தான், அதை யாருமே மறுக்க முடியாது. அவருடைய கான்ட்ரவர்சி அவர் ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் அண்ணாவே சேர்க்கலையே. ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு நன்றி பாராட்டல் இருந்துச்சு. சரி, எப்படி தான் பார்த்தாலும் நாங்கள் உங்கள்கிட்ட வந்தவங்க தானே. நம்மகிட்ட ஒரு பையன் அசிஸ்டண்டாக இருப்பான், அவன் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவான். நம்மளை மாதிரியே ஒரு படம் பண்ணியிருப்பான், பிரமாதமாக படம் பண்ணியிருப்பான். படம் பண்ணிட்டு என்னென்னா எனக்கு எல்லாம் அண்ணன் சித்ராலட்சுமன் சொல்லி கொடுத்தது தான் அப்படின்வான். அப்போ நம்ம என்ன நினைப்போம், அன்றைக்கி சண்டை போட்டு போனால் நான் நீ எவ்வளோ பேச்சு பேசலாம் அப்படின்னு நினச்சிருப்போம். அது அன்னைக்கு இருக்கும். ஆனால் வெளியில் வந்தப்போ என் குருநாதர் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதுதான் அவங்க திமுகவை, அண்ணாவை, கலைஞரை பெரியார் அவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்கார். அவரை இவர்கள் விமர்சனம் பண்ணி, ஆமாம் ஆமாம், கண்ணீர் துளிகள் தான் இவங்களுக்கு பேர், ஓன்னு அழுவாங்க அப்படின்னு அவர் பேச்சு வச்சுருந்தார். அப்புறம் ஒரு 2வது காலகட்டத்துக்கு பிறகு, அதான் அண்ணாவுடைய ஆட்சிக்கு பிறகு 2 வருஷம் ஆட்சிக்கு பிறகு அவர் மறைந்த பிறகு இவங்களுக்கு டக்குன்னு பிடிக்கிறதுக்கு ஒரு தலைவர் தேவைப்பட்டார். அது டக்குன்னு பெரியார் பிடிச்சிடும், ஒரு ஐக்கான், ஒரு பிம்பமாக வச்சுட்டு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் பெரியார் பேசுனதெல்லாம் இன்றைக்கி பொதுவெளியில் இருக்குல்ல, அதனால் அவங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. விஜய் தன்னுடைய அரசியல் மாநாட்டில் பேசின ஒரு கருத்து எல்லாராலும் ஈர்க்கப்பட்ட ஒரு கருத்து அமைஞ்சது. அது என்னென்னா ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம் அப்படின்னு. அது இந்த 2026 தேர்தலில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? அன்னைக்கு ஏற்படுத்தலை, இனிமேல் ஏற்படுத்துமாங்கிறது பேரத்தை பொறுத்து. இப்போ நம்ம 2 பேரும் கேமரா ஓடிட்டுருக்கு, ஆனால் என்னை மாட்டி விடுற மாதிரியே கேட்காதீங்கன்னு அப்படின்னு சொன்னால் அந்த பேட்டி அங்கேயே முடிஞ்சிருச்சு. அப்படி ஏதாவது பேரம் இருந்தால் அது திரைக்கு பின்னாடி நடந்திருக்கணும். அதுதான் திருமாவளவன் ரொம்ப அழகாக சொல்கிறார். அது ஆஃபர் வேறு, டிமாண்ட் வேறு. டிமாண்ட் பகிரங்கமாக வைக்கலாம், ஆஃபர் ரகசியமாக வைக்கலாம். அதனால தான் அன்றைக்கி அவர் பகிரங்கமாக வச்ச ஆஃபர் எடுபடலை. பின்னாடி எடுபடுதா இல்லையாங்கிறத அவங்க அதை கற்றுக்கிட்டார்ல. ஒரு பாடம் கற்றுக்கிட்ட பிறகு அது எப்படி வருதுங்கிறது அன்றைக்கி ஒரு பாடம் கற்றுக்கிட்டார். திருமாவளவன் அவர்கள் ஒரு தகப்பனை போல் ஒரு பாடம் நடத்தினார், ஒரு சகோதரனை போல் நடத்தினார். அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் எப்படி பண்ணுறாருங்கிறது நம்ம பார்க்கணும். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உங்களுக்கு ஒரு சிறு கருத்து வேறுபாடு கூட வந்தது இல்லை. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முரண்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அது நமக்கு இப்போ தான் தெரியுது. அவங்க எப்போயுமே முரண்பட்டு இருந்தாங்க, அது யாரும் கவனிக்காமல் இருந்தோம். இப்போ தேர்தல் நேரம் வரனால இன்னும் பெருசாகுது. அவங்க லாஸ்ட் 4 இயர்ஸுடைய அறிக்கையை பார்த்தீங்கன்னா எப்போயாவது ஒரு பஞ்சாயத்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மதுரையில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் மூர்த்திக்கும் மார்க்சிஸ்ட் எம்பி வெங்கடேசனுக்கும் பகிரங்க போரே இருந்துச்சு. இவரை எடுத்து அவங்க எடுத்து போஸ்டர்லாம் ஓட்டினாங்க.
ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கண்டுக்கலை. இப்போ தேர்தல் நெருங்கி வர நம்ம வந்து உடைதான் நம்ம வந்து ஒரு அதுக்கு எக்ஸ்ட்ரா ஆர்வம் கிடச்சிருச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. எலெக்ஷன் வரும்போது அது கியூரியாசிட்டி கொஞ்சம் கூடுதோ என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு அந்த கணக்கு தான் அவர்கள். அவங்க வந்து சண்டை போட்டதே இல்லை, இன்னமும் சண்டை போடல, அதையும் வச்சுங்க. நீங்கள் வந்து உடனே இப்போ ஏதோ விரிசலான்னு நினைக்கிறீங்க, ஒன்றுமே அரசியல் புரசலாக எதுவுமே கிடையாது, கடுமையான விமர்சனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபுல் பேட்டியை பார்க்கணும். நீங்கள் தினமலரோட தலைப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஃபுல் பேட்டி பார்த்தீங்கன்னா ஆனால் திமுகவுக்கு கூட்டணி தொடரும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அங்கே என்ன இருக்குது உங்களுக்கு, உங்களை நான் வந்து வண்டியாக திட்டிட்டு ஆனால் எங்கள் அண்ணனை விட்டு நான் ஒரு செகண்ட் பிரிஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்னு எதுக்கு திட்டுவானே, எதுக்கு நீ பண்ணுவேன் திட்டினதான்றணும், இல்லாட்டி ஆதரவாகணும். அவங்க வந்து திமுக ஆட்சி சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, காவல்துறை சரியில்லை, அனுமதி கொடுக்கலாம் மட்டும், ஆனாலும் பாசிச பாஜகவை எதிர்க்கிறதுக்கு நாங்கள் திமுக துணை நிற்போம். அப்போ எதுக்கு நீங்கள் திட்டிகிட்டு இருக்கிறீங்க? இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சீட் ஷேரிங்கில் மிகப்பெரிய மாறுதல்கள்லாம் ஏற்படும்னு நினைக்கிறீங்களா? பெருசாக ஒன்றும் ஏற்படாது. விடுதலை சிறுத்தைகள் கொஞ்சம் கூட கொடுக்க வேண்டியிருக்கும், 2 கம்யூனிஸ்ட் கொஞ்சம் குறைய கொடுக்க வேண்டியிருக்கும், காங்கிரஸ் கொஞ்சம் கூட குறைய கொடுக்க வேண்டியிருக்கும். அதை ஹேண்டில் பண்ணிடுவாங்க. திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர் வந்து பியூட்டிஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணுறாரு, பண்ணிடுவார். இதில் எல்லாம் எந்த மாற்றமும் வர வாய்ப்பே இல்லைன்றது அப்படி நான் சொல்லலை, ரங்கராஜ் பாண்டே கருத்து. அப்படி நான் சொல்லலை. நீங்கள் அவங்க கூட்டணி எப்படி டீல் பண்ணுவோம், நல்லா டீல் பண்ணுவாங்க. போவாங்களா போக மாட்டாங்க, நீ ஆஃபரை பொறுத்துனே. நீங்கள் எனக்கு ஒரு 10,000 ரூபா சம்பளம் கொடுக்குறேன், வரியான வரமாட்டேனே. 10 லட்சம் சம்பளம் கொடுக்குறா ரிசைன் பண்ணிட்டு வந்துடுவானே. நீ புரியுங்களா உங்களுக்கு? அவ்வளோதானே. அது டிமாண்டை பொறுத்து இல்லை உங்களுக்கு. நீங்கள் வந்து நான் இங்கே நல்லா இருக்கேன், நல்லா வரமாட்டேன் இப்போ ஏற்றிக்கிட்டே போக ஸோ அது வந்து எப்படி வருதுங்கிறத சொல்லணும்ல. நான் வந்து அவங்களுக்கு வந்து இன்றைக்கி திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும், மதிமுகலேருந்து 2 கம்யூனிஸ்ட்லேருந்து காங்கிரஸ் உட்பட விடுதலை சிறுத்தைகள் எல்லா கட்சிக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, வரவேற்பு. எல்லா கூட்டணியிலேருந்து கூப்பிட்றாங்க. இந்த பக்கம் அதிமுகலேருந்து கூப்பிட்றாங்க, அந்த பக்கம் விஜய் கூப்பிட்றாங்க, இந்த பக்கம் வந்து சீமான் பக்கம் போல வாய்ப்பு இருக்குது, இந்த பக்கம் இவர் பண்ருட்டி வேல்முருகன் வாங்க நம்ம தனியாக ஒரு அணி வைப்போம்ன்றாரு. டிமாண்டு ஏகப்பட்டது. ஒரு காலகட்டத்தில் சீமானும் விஜயும் தான் சேர்ந்து தேர்தலை சந்திப்பாங்க அப்படின்ற மாதிரி கூட ஒரு சூழ்நிலை இருந்தது. அதுதான் கல்யாணத்துக்கு முன்னாடி டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதை பற்றி பேசுகிறேன் சியா, அது கல்யாணத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு. ரங்கராஜ் பாண்டே ஊடகவியலாளராக இருக்கவர், நீங்கள் வந்து நடைமுறையாளராக இல்லாத ஒரு சார்பு நிலை இருக்கா உங்களுக்கு? அது காலம் தாங்க சொல்லணும். யாருமே வந்து காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தான். அது வந்து நான் என் மனசாட்சிக்கு சரியாக இருக்கிறேன், ஆனால் அது உலகத்துக்கும் சரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் காலத்துக்கு பிறகு தான் அதை வந்து யோசிக்கும். நம்ம வந்து இன்றைக்கி சொல்லும்போது எப்பயுமே அந்த நீங்கள் அந்த 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 போர் சூழலில் இருக்கும்போது எது சரியாக தப்புன்னே தெரியாது. போர் முடிந்த ஒரு நிதானித்த பிறகு தான் நம்ம வந்து அதை யோசிக்க முடியும். அப்போ நம்மளை மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களை வந்து நான் நடுமையாக இருக்கேன், நான் சொல்லிக்கிற வேண்டியதான், நீங்கள் ஏற்காமல் போகலாம். அதனால தான் அது காலம் தான் அது சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து என்னுடைய மனசாட்சி, நான் தெளிவாக இருக்கேன். நான் வந்து மனசாட்சிக்கு விரோதமாக ஒரு வார்த்தை பேசுனதில்லை. திமுகவுடைய சாதகங்கள் கேட்டால் நான் 10 சொல்வேன், பாஜகவுடைய பாதகங்கள் கேட்டால் நான் 10 சொல்வேன். இன்சிடென்டலி என்கிட்ட யாரும் பாஜகவுடைய பாதகங்கள் கேட்கறது இல்லை, நானும் சொல்கிறேன். நான் வந்து ஒரு வார்த்தையோட நான் தவறி சொன்னது. நான் வந்து ஒன்று மாற்றி சொல்லிட்டேன், ஒன்று உள்நோக்கத்தோடு சொல்லிட்டேன், எனக்கு ஒரு அஜெண்டா இருக்குன்னு என்னை அரசியலில் எதிர்த்திசையிலேருந்து பார்க்குறவங்க கூட சொல்ல மாட்டேன். ரங்கராஜ் பாண்டே வந்து காசு வாங்கிட்டு பேசிட்டான், ரங்கராஜ் பாண்டேக்கு நான் போன வாரம் நான் இவ்வளோ ரூபா கொடுத்தேன் அப்படின்னு என்னுடைய எதிரிகள் கூட சொல்ல மாட்டேன். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் எந்த அளவு வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா வளர்ந்துருக்கு. அண்ணாமலையுடைய பங்கு எவ்வளோ நினைக்கிறீங்க? அவருக்கு ஒரு எல்லாருக்குமே பங்கு இருக்குது. நம்ம விதைச்சவனுக்கு ஒரு பங்கு இருக்குது, களையெடுத்தவனுக்கு ஒரு பங்கு இருக்குது, மருந்தடிச்சவனுக்கு ஒரு பங்கு இருக்குது, காவல் காத்தவனுக்கு ஒரு பங்கு இருக்குது, வேலி போட்டவனுக்கு ஒரு பங்கு இருக்குது, சூரியனுக்கு பங்கு இருக்குது, தண்ணிக்கு பங்கு இருக்குது, எல்லாத்துக்கும். நீ வந்து பாறையில் விதை எடுத்துட்டாருன்னு சொல்ல முடியாது யாரையும். ஸோ அதுக்கு நிலம் தேவை, தண்ணி தேவை, எல்லாருக்கும் பங்கு இருக்குது. அது வந்து பாஜகன்னா என்னன்னு தெரியாத போது கட்சி வளர்த்த திரு இலகணேசன்லேருந்து, சோதனையான காலகட்டத்தில் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் இருந்தபோது 2014 கூட்டணி அமைச்சு 18% 3 MP வாங்கின பொன் ராதாகிருஷ்ணன்லேருந்து எல்லாருக்கும் பங்கு இருக்குது. அதில் நம்ம வந்து யாரையும் தமிழிசைக்கா வந்து எவ்வளவோ எல்லல்களை தாண்டி, கேலிகளை தாண்டி, தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர் ஒரு பெண்ணாக இருந்து ஜெயலலிதாவால் பாராட்டப்பட்ட ஒரே கட்சி தலைவி வந்து அவங்க தான். நீ வந்து என்ன ஜெயலலிதா ஒரு பெண்ணாக ஒரு கட்சி தலைவியாக இருந்து எவ்வளோ விமர்சனத்தை சந்திச்சாங்கன்னு தெரியும். அப்போ இன்னொரு பெண் வந்து ஒரு மாநிலத்துடைய தேசிய கட்சியோட மாநிலத்தில் வந்து எவ்வளோ கஷ்டம் தெரியும். அது மாதிரி பெரிய சேலஞ்சை வந்து எல்லாரும் வளர்த்துருக்காங்க. அதில் வந்து குழம்பு அண்ணாமலைக்கு முக்கியமான பங்கு, அதில் மறுக்கல. அவர் ஒரு சின்ன வயசு, ரொம்ப அக்ரெசிவான செயல்பாடு, அதில் அவருக்கு மட்டுமே எல்லாருக்கும் பங்கு இருக்குது. அதில் நோ டவுட். அதில் வந்து எல்லாரும் அவங்க சத்தில் வளர்த்துருக்குறாங்க, உயிர்ப்போட வச்சுருந்தாங்க. அது வந்து இன்றைக்கி ஒரு வளர்ந்த ஆளாக நிற்குது. அடுத்து என்ன பண்ணுறதுங்கிற பொறுத்து தான் வந்து நிற்கும். இன்றைக்கு வரைக்கும் நல்லா கட்சி 18% ஓட்டு வாங்கி காட்டியிருக்காங்க. பல இடங்களில் அதிமுக முந்தி காட்டியிருக்காங்க, சில இடங்களில் அதிமுகவை டெபாசிட் இலக்கு வச்சு காட்டியிருக்காங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். தமிழ்நாட்டில் நம்பர் 2 கட்சியை வந்து சேலஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ நம்பர் 2 கட்சியை சேலஞ்ச் பண்ணால் தான் நம்பர் 1 கட்சியை சேலஞ்ச் பண்ண முடியும். நம்பர் 1 ஆகணும்னா முதல்ல நம்பர் 2 ஆகணும்ல. அப்போ நம்பர் 2 கட்சியை ஆட்டிட்டாங்க, அதில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பி எப்படி தொடர்றாங்கிறது நம்ம வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். யார் அந்த சார் போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? பியூட்டிஃபுல்லான பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, அற்புதமான பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. யார் அந்த சாருன்னு யாருக்கும் தெரியாது. அந்த மர்மத்தில் ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிறத யாரோ ஒரு கெட்டிக்காரர் அதிமுகவில் சரியாக கண்டுபிடிச்சிருக்காரு. அது வந்து பியூட்டிஃபுல்லாக பொலிட்டிசைஸ் பண்ணி இன்றைக்கி வந்து அந்த வாக்கியத்தை முதலமைச்சரே பயன்படுத்தக்கூடிய இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க.
அந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் பயன்படுத்தின அந்த யார் இந்த சாருங்கிற வார்த்தையை சட்டமன்றத்தில் முதலமைச்சரை பயன்படுத்துகிறார். அது வந்து ஒரு அந்த அந்த பிரச்சாரம் ரொம்ப சரியாக ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறதுடைய எதிர்க்கட்சிகளுடைய வெற்றி, குறிப்பாக அதிமுகவுடைய வெற்றி. இத்தனை ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்படி நடைபெற்றிருப்பதாக நீ நினைக்கிறேன்? ஒரு அன்பாப்புலர் கவர்மெண்ட்டாக அவங்க வந்துட்டு இருக்கு. பப்ளிக்கிட்ட வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் உருவாகிட்டு இருக்கு. நம்ம ஆமாம், கீழே பல திட்டங்கள் மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றிருக்கிறதா தானே? ஆமாம். அது வந்து ஏன் ஒரே ஒரு கணக்கு புள்ளி வர மட்டும் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துங்க. அது வந்து அதை பார்த்தாலே உங்களுக்கு லாஜிக்கலாக புரிஞ்சிடும். 1,20,00,000 பேருக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. ஆமாம், பெண்களுக்கு 1,20,00,000 பேர் கொடுக்குறாங்க. இப்போ புதிதாக மாணவர்களுக்கும் கொடுக்குற திட்டம் அது தனி. நான் வந்து வெறும் மாணவர்களால் ஸ்கூலுக்கு போகிறான், நம்ம வந்து ஓட்டை பற்றி மட்டும் பேசுவோம். அவன் வந்து அவன் இப்போ +1 +2 படிக்கிறாங்க, அவன் 17 வயசு இருக்கும், அதில் ஓட்டு நிறைய பேருக்கு இருக்காது, அவனை விட்டுருங்க. பெண்களுக்கு வந்து குடும்ப தலைவிகளுக்கு வந்து 1000 ரூபா கொடுக்குறாங்க, 1,20,00,000 பேர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஒரு குடும்பத்தில் 4 ஓட்டுன்னு வச்சுங்க. உங்கள் வீட்டில் 4 ஓட்டு, எங்கள் வீட்டில் 4 ஓட்டு, ஒரு பேச்சு. அது வேண்டாம், 2 ஓட்டு தானே வச்சுக்கோங்க. அந்த 1,20,00,000 ஓட்டு அந்த பெண்கள் வீட்டில் 2 ஓட்டு மட்டும் இவங்களுக்கு விழுந்தா 2,40,00,000 ஓட்டு விழுந்துருக்கணும். ஆமாம், விழுந்துச்சான்னு பார்க்கணும், அவ்வளோதான். அப்போ பெண்கள் வந்து அந்த இலவச பேருந்து பயணத்தை பயன்படுத்தினாலும், அந்த மாதந்தோறும் 1000 ரூபாங்கிற அந்த திட்டத்தை அனுபவித்தாலும், அவர்கள் வாக்களிப்பதில் அவர்கள் வேறு மாதிரி வாக்களிக்கிறாங்க. அப்போ அதனால தான் அவனை வந்து அதுக்கு வந்து மாதம் 1000 ரூபா, வருஷத்துக்கு 12,000 ரூபா. உங்களுக்கு தெரியும், கிராமங்கள்லாம் மாதம் 1000 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட். அது வந்து சாதாரண அமௌண்ட், குறைவாக. இன்றைக்கி நமக்கு ஒரு 1000 ரூபா, இப்போ தம்பிக்கு ஒரு 1000 ரூபா வச்சுக்கோன்னா பயங்கர ஹாப்பியாக போயிடும். 1000 ரூபாயா இப்போ அப்படின்னு ஹாப்பி. இன்றைக்கி பொழுது பயங்கரம். அப்போ நான் சொல்கிறது வந்து கிராமங்கள், அங்கே வந்து அங்கெல்லாம் ஒரு 1000 ரூபாங்கிறது வந்து பெரிய விஷயம். அதுவும் வங்கி கணக்கில் விழுந்ததுன்னா அது வந்து ஒரு சேவிங்காக மாதிரி. ஒரு 12,000 ரூபாவில் ஒரு 6,000 ரூபாய்க்கு புருஷங்காரன் குடித்தா கூட ஒரு 6,000 ரூபா அக்கௌண்ட் வரும். ஆனால் அப்படி அந்த அந்த எண்ணம் மக்களுக்கு ஏன் வரலங்கிறது யோசிக்கும். திமுகவுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள், கீழ்நிலை தொண்டர்கள், அவங்களுடைய செயல்பாடுகள் இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு நான் பார்க்குறேன். நான் இன்னொன்று சொன்னேன், 2019 நான் புள்ளி விவரங்கள் பற்றி மட்டும் தான் சொல்கிறேன். நான் வந்து எனக்கு பிடிக்கலங்கிறதுக்குள்ளே நான் ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக மட்டும் தான் பார்க்குறேன். 19, 21, 24 3 தேர்தலையும் அவங்க ஓட்டு குறைஞ்சிட்டே வரும். 2 கோடி ஓட்டு, 1,90,00,000, 1,80,00,000 அப்படின்னா நீங்கள் 4 வருஷமாக தானே செய்கிறீங்க. அப்போ 4 வருஷம் தானே உங்கள் பாப்புலாரிட்டி கூடணும்ல, பாப்புலாரிட்டி டிக்ளைன் ஆகுதுல. இது அவங்க கவனத்துக்கு வராதா? அவங்களே தெரியாமல் இருக்குமா? அந்த நம்பரை முதல்ல அவங்க தானே பார்த்துருப்பாங்க. நமக்கு அந்த நம்பர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும்ல. 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் அப்படின்னு பல அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க, ஜோதிடர்களும் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இன்னைக்கு நாளைக்கு தேர்தல் நடந்தால் அதான் நடக்கும். கூட்டணிலாம் வர பார்த்து சொல்லணும். நான் ஏற்கனவே சொன்னதான் திரும்ப ரிப்பீட் பண்ணேன். திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை. அதிமுக இல்லாத ஒரு கூட்டணிக்கு வெற்றி இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து திமுக கூட்டணி உடையலை. இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவோட யாரும் சேரலாம். அப்போ இன்னைக்கு தேர்தல் நடந்தால் திமுக கூட்டணிக்கு தான் வெற்றி. நாளைக்கு தேர்தல் நடந்தால் நம்ம நாளைக்கு பார்க்கணும். நடிகர் அஜித்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவர் அரசியலில் வரல, அரசியலுக்கு ஆர்வமும் காட்டலை. ஆனால் பல ஜோதிடர்கள் நிச்சயமாக அவர் அரசியலுக்கு வருவார், தமிழகத்தின் ஆட்சி பொறுப்பில் அமர்வார்லாம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவருக்கு அரசியல் குரு நீங்கள் தானே சொல்கிறாங்க. இருக்கா அது மாதிரி? நான் அஜித் சாரும் பேசுகிறது ரொம்ப அபூர்வம். அவருடைய 3-4 நம்பர் என்கிட்ட இருக்குது. நானே ஜாலியாக சொல்லுவேன். அன்னிட்டு கூட ஒரு நம்பர் இருக்கான்னு தெரியலேன்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் திடீர்னு ஒவ்வொரு நாள் நான் வந்து பல்கேரியாவிலேருந்து பேசுகிறேன், இட்டாலியிலேருந்து பேசுகிறேன், இங்கெங்கேருந்தோ பேசுவார். வீடியோ காலில் வருவார், பேசுவார். சார் நல்லா இருக்கீங்களா, ஃபேமிலி நல்லா இருக்காங்க, ஆஃபீஸ் வீட்டில் வெறும் குசல விசாரிப்புகள் தவிர நாங்கள் ஒரு வாரத்தோட பாலிடிக்ஸ் பேசினதில்லை. நான் ஷூட்டிங்கில் தொடர்ந்து 15 நாட்கள் கூட இருந்தபோது 1-to-1 பேசுவோம். அப்போ நிறைய பாலிடிக்ஸ் பேசியிருக்காரு. அதில் வந்து நான் மறுக்கலை, நிறைய பாலிடிக்ஸ் பேசியிருக்கோம். நான் பேசியிருக்கேன், அவர் பேசியிருக்காரு, அவர் என்கிட்ட கேட்டிருக்காரு, நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன், நான் பேசியிருக்கேன். அதுக்கு பிறகு இந்த நான் 2019 சரிங்களா, இந்த 5 வருஷ காலத்தில் நானும் அவரும் ஃபோனில் நாங்கள் பேசிக்கிட்டதே கிடையாது. நானும் அவர் நேரில் சந்திக்கலன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து அப்படி சொல்கிறீங்களா, அவர் அரசியலுக்கு வருவாரா இல்லையாங்கிறலாம் எனக்கு தெரியல. அவருக்கு அரசியல் பற்றின பார்வை இருக்குது. நான் உங்களுக்கு வேறு மாதிரி உங்களுக்கு தம்ப்நெயில் போடுறதுக்காக ஒரு நல்ல மேட்ரு. அவர் வந்து நான் அரசியலில் இருக்கிறேன்னு அவரே சொல்லியிருக்கிறார். அவர் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மாநில தலைவராக இருந்தபோது பிஜேபியில் நிறைய அஜித் ரசிகர்லாம் இணைஞ்சாங்கன்னு ஒரு செய்தி வந்தபோது அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார், எனக்கும் அரசியல் ஆர்வம் உண்டு, நானும் அரசியலில் பங்களிக்கிறேன், எல்லா தமிழர்களைப் போலவும் தேர்தல் அன்று. வாக்குப்பதிவு போய் நீங்கள் யுவரின் பாலிட்டிக்ஸ், நீங்கள் போய் ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறீங்கன்னா தேர்தல் தானே, அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் தானே. அதை மாதிரி தான் நான் வாக்களிக்க விரும்புகிறேன், நான் வேறு எதுவும் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். நானும் அவர் வந்து ஓவர் ஃபோன் நாங்கள் அரசியல் பேசுனதே கிடையாது. எப்படி சார் இருக்கீங்க, எப்படி சார் இருக்கீங்க, எப்போ வர்றீங்க, எப்போ போகிறீங்க, இவ்வளோ தான் பேசியிருக்கோமே தவிர என்னுடைய அப்பா இருந்ததுக்கு அவர் விசாரித்தார், அவருடைய அப்பா இருந்ததுக்கு நான் விசாரித்தேன். இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல சகோதரர்களுக்கு நண்பர்களுக்கான விசாரணை தானே தவிர பொலிட்டிக்கலாக நாங்கள் ஒரு வார்த்தையோடு பேசுகிறோம். ஒரு அரசியல்வாதியாக கமல்ஹாசனுடைய செயல்பாட்டை எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் கௌரவமான சீட்டு கிடைச்சா எங்களை மாதிரி அவருடைய ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு கௌரவமாக இருக்கும். திமுகட்ட அவர் என்ன வாங்குறாருன்னு பார்க்கணும். நான் சீட்டை சொன்னேன். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சினிமாவிலேருந்து வந்து அரசியலில் யாருமே ஜெயிக்க முடியாது அப்படின்றது தான் பொதுவான விமர்சனமாக இருக்குது. அதுதான் அவங்களுடைய எதுவுமே அந்த மாதிரிலாம் பொதுவான விமர்சனம்லாம் வைக்கும். நான் எதையுமே பொதுப்படையாக பேச மாட்டேன், எதையுமே கேஸ் பை கேஸ் தான் பேசுவேன். விஜயகாந்துக்கு ஆண்டவன் ஆயில நீட்டிச்சிருந்தா தமிழ்நாட்டு அரசியலே வேறு வாய்ப்பு இருந்தது. ரஜினிகாந்த் அரசியலில் இறங்கியிருந்தாருன்னா தமிழ்நாட்டு அரசியலே வேறு.
இன்றைக்கி இருக்கிற மாதிரி 26 அவங்க தானா 30 இவங்க தானாங்கிற மாதிரியான கேள்வியெல்லாம் கிடையாது. மொத்தமும் தலையில் புரட்டி போட்டு நம்முடைய துரதிர்ஷ்டம் சில நல்ல விஷயங்கள் நடக்கலை. அதனால் சினிமாவில் இருந்தால் ஜெயிக்க முடியாது, டாக்டராக இருந்தால் ஜெயிக்க முடியாது, வக்கீலாக இருந்தால் ஜெயிக்க முடியாது, அதெல்லாம் நான் அப்படி பொதுப்படையெல்லாம் போக மாட்டேன். அந்தந்த ஆள் திறமையாளராக இருந்தால் வரலாம். ஒரு டீ கடையில் டீ வித்துட்டு இருந்தவர் வந்து நாட்டுடைய பிரதமர் ஆகிட்டார். அவருடைய ஆளுமை பண்பு, அவருடைய படிப்பு, அவருடைய ஞானம், அவர் நாடு முழுக்க அலைஞ்ச பயணம், RSS உடைய பின்புலம், கடுமையான உழைப்பு, எங்கேயோ போய் நிற்கிறார். 3 முறை பிரதமர், 3 முறை முதலமைச்சர், லாஸ்ட் 25 வருஷத்தில் ஒரு தோல்வி காணாத ஒரு தலைவர், ஒரு டீ கடையில் இருந்தவர். அதனால் நீங்கள் யாரையுமே அப்படி நீங்கள் சினிமாவில் வந்தால் வராது, டாக்டராக இருந்தால் அப்படி எதையுமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் அந்த நபர்கிட்ட ஒரு பெரும் தனித்திறமை இறைவனோட காரணம் இருந்துச்சுன்னா அது எவரெஸ்ட் தொட்டுடன் தூரம் தான். நீங்கள் திரை நட்சத்திரம்னு பாருங்கள், நான் நல்ல மனிதன் பார்க்குறேன். நீங்கள் சினிமாக்காரர், நீங்கள் சினிமாவில் தான் நாடு, நான் சினிமாவில் நாடு நல்லா இருக்கணும்னா எங்கே இருந்தாலும் நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் ஒரு டாக்டர் வந்து நாட்டை காப்பாற்றக்கூடாதா? ஒரு வக்கீல் நாட்டை காப்பாற்றக்கூடாதா? மகாத்மா காந்தி வக்கீல் தானே, பிரகாசம் வக்கீல் தானே, எவ்வளோ வக்கீல் இருந்தாங்க, ராஜாஜி வக்கீல் தானே, எவ்வளோ வக்கீல்கள் இருந்தாங்க. ஏன் வக்கீல் காப்பாற்றக்கூடாதா? இன்ஜினியர் காப்பாற்றக்கூடாதா? ஒரு வாத்தியார் காப்பாற்றக்கூடாதா? சினிமா தான் காப்பாற்றணுமா? இன்னும் சினிமாவில் நீங்கள் எல்லோரும் வந்து நீங்களாம் வர வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? உங்களுடைய முகம் எல்லாருக்கும் தெரியும், அதனால் ரீச் ஈஸியாக இருக்குது. மற்றவர்கள் வந்து ஒரு அண்ணாமலை வந்து ஒரு IPS ஆஃபீஸராக இருந்து ஒரு 3 வருஷமாக தான் அவருடைய முகம் தெரியும். ஒரு சீமான் கரடியாக கத்தின பிறகு 4 சோசியல் மீடியா 4 பேருக்கு தெரியும். அவருடைய கட்சி பேரையும் கேட்டால் 4 பேர் கன்ஃபியூஸ் ஆகிடும். நீங்கள் வந்து கிராமத்தில் ஒரு பாட்டிகிட்ட போய் இந்த சீமான் யாருன்னா தெரியும், அவர் கட்சி பேர் சொன்னால் அதெல்லாம் எனக்கு தெரியாது, சீமான் கட்சின்னு சொல்லுவோன்றாங்க. நம்ம இந்த விஜயகாந்த் கட்சி தான் பல பேர் சொல்லுவாங்க, அது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் ஞானம் அவங்கள்ட்ட நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அப்போ அவங்களுக்கு அவங்க கட்சிக்கு வந்து விஜயகாந்த் கட்சின்னு பேர், இவர் கட்சிக்கு வந்து விஜய் கட்சின்னு பேர். அது தமிழக வெற்றி கழகம் சொல்ல மாட்டாங்க. அதில் இக்கு உண்டா இக்கு இல்லைன்னு நம்ம சண்டை போட்டுருப்போம். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ நான் நாட்டை காப்பாற்றுறதுக்கான ஒருத்தர் எங்கே இருந்தாலும் வரணும்னு நான் விரும்புவேன். சினிமாவிலேருந்து தான் வரணும் இல்லை, சினிமாவில் வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். சினிமாவிலேருந்து தான் வரணும்னு நினைக்கிற அந்த ஒரு விசில் அடிச்சாங்க கொஞ்சம் நான் இல்லை, எங்கே இருந்தாலும் வரலான்னு நான் சொல்லுவேன். 2026 தேர்தலில் ஒரு ஊடகவியலாளராக ரங்கராஜ் பாண்டியனுடைய பங்களிப்பு எப்படி இருக்க போகுது? 1991 தேர்தலேருந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும். நான் மாட்டுக்கு ஓட்டு போடுவேன், நான் மாட்டுக்கு சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். டெய்லி அண்ணன் இந்த மாதிரி கேட்குறீங்க, நான் 4 பேர்கிட்ட கேட்குறேன், அதெல்லாம் மக்கள் மத்தியில் வச்சுட்டு இருப்பேன். மெனு கார்டை கொடுத்து டேபிளில் வைக்கிறது என்னுடைய வேலை, விருப்பப்பட்டது சாப்பிட்றது மக்களுடைய ஆசை. பொதுவெளியில் இது போன்ற பல விமர்சனங்கள் இருக்குது அரசியல் பற்றி. இந்த விமர்சனங்கள்லாம் மக்கள் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்களா கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது. எல்லாத்தையும் மக்கள் கவனிச்சிட்டே இருப்பாங்க. நீ உங்களை பெருசாக ஃபாலோ பண்ணுறவங்க 100 பேர் இருப்பாங்க. நீங்கள் கீழே உங்கள் கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா, லட்சுமணனே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மாதிரி வேறு யாருமே பண்ணல, பாண்டேயோடைய பேட்டிலே நான் 100 பார்த்துருக்கேன், இந்த பேட்டி தான் முழுமையாக இருக்குது, நிறைய சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறோன்றாங்க. ஸோ அவங்க உங்கள்கிட்ட நான் ஃபாலோயராக இருக்கிறாங்கனாலே நீங்கள் சொல்லலாம் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஒரு சுயமான ஒரு சிந்தனை உண்டு. அதனால் அவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லை அவங்க பாண்டையை கவனிப்பாங்க, உங்களை கவனிப்பாங்க, எல்லாரையும் கவனிப்பாங்க. அவங்க ஒரு அவங்களுக்கு வந்து உங்களை போல் அழகாக பேச தெரியாது அந்த சாமானிய மனிதனுக்கு. ஆனால் அவங்களுக்கும் ஒரு சுயமான தெளிவான சிந்தனை இருக்குது. ஒரு அரசியல் விமர்சகராக எப்படிப்பட்ட சந்தித்தாரோ அது மாதிரி தான் சந்திக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்னையே போய் நான் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு மண்டையில் வேணால் அவர் மாதிரி வருவேன். நான் உங்களை பார்த்து நான் போட்டு இருக்கேன், நீங்கள் இப்படி 4 பக்கம் முடி வச்சுருக்கீங்களே, நான் வந்து எங்கள் எச்ராஜ் அந்த மாதிரி இங்கேருந்து அங்கே கொண்டு வர வேண்டியிருக்குது, நீங்கள்லாம் சோ மாதிரி வருவேன் சொன்னால் மண்டையில் முடியை பார்த்து தான் பல பேர் சொல்லியிருக்காங்க போல், கொஞ்சம் குனிஞ்சேன்னா மொத்தம் அம்பலமாயிரும். அது வேறு இருந்தாச்சோ. அவரெல்லாம் மகா வித்வான், அவரெல்லாம் பெரிய மகா ஞானி, பெரிய மேதாவி, பெரிய படிப்பாளி. அவருடைய நாலேஜ் லீகல், அவருடைய நாலேஜ், பாலிட்டிக்ஸில் அவருடைய எக்ஸ்பர்டைஸு, அதுக்கு பின்னாடி இருந்த அவருடைய தன்மை, கிரிக்கெட்டில் அவருடைய ஆர்வம், பகவத்கீதையில், சான்ஸ்கிரிட்டில், தத்துவங்களில், அதெல்லாம் அது வந்து பெரிய குடும்பம், பெரிய மனிதர். நம்மெல்லாம் ஓரமாக வந்து கடற்கரையில் அவர்கள் வந்து முத்து குளிக்கிறவங்க. அவங்கெல்லாம் நாங்கள்லாம் வெளியில் வரக்கூடிய சிப்பிகள் எடுத்துகிட்டு விளையாண்டுட்டு பார்த்து கிடச்சின்னு சந்தோஷப்படுறோம். இல்லை, அவ்வளோ அரசியல் ஞானம் இருந்த போதிலும் அதை முழுமையாக மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டு செயல்பட்டதாக தெரியல. அதை சொல்ல வேண்டும். எப்பயுமே அன்பாப்புலரான விஷயங்கள் தான் அறிவாளிகள் பேசுவாங்க. பெரியார் வந்து இவ்வளோ பண்ணவர் ஏன் அவர் ஓட்டு அரசியல் இறங்கலை? ஏன் ஓட்டு அரசியல் இறங்கலை? விவரமாக இருந்துட்டார். ஆமாம். RSS ஏன் ஓட்டு அரசியல் இறங்கலை? அவங்களுக்கு தெரியும்ல, சித்தாந்தம் பேசுகிறவர்களுக்கு ஓட்டு அரசியல் ஈடுபடாது. இங்கே ஓட்டு அரசியலுக்கு நீங்கள் டாக்டிஸாக இருக்கும், அங்கே வேறு. அது ஏன் RSS அரசியல் இறங்கலைங்கிறதும், ஏன் திராவிடர் கழகம் பெரியார் அரசியல் இறங்குங்கிறதும் ஒரு அடிப்படையான பாடம். நீங்கள் அறிவு தளத்தில் இயங்குறவங்க, இதில் உணர்வு தளத்தில் இயங்குறவங்க தான் அரசியல் பண்ண முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கலை உலக பிரதிநிதிகள் எல்லாரையும் அனுசரித்து அவங்கள கட்சியில் சேர்த்துக்கிட்டு மிக சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அது மாதிரி வேறு எந்த கட்சியுமே பயன்படுத்திக்கிறதா தெரியல. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சின்னதாக முரண்படுறேன். கலை உலக பிரமுகரில் திமுக பயன்படுத்திக்கிடுச்சு, கலை உலகம் பயன்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் உங்கள் மனசாட்சிக்கு நான் விட விரும்புகிறேன். இன்றைக்கி கலை உலக பிரமுகரில் அதிகமாக எந்த கட்சியில் இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும், பிஜேபியில் தான் இருக்கிறாங்க.
திமுகவில் ஒரு காலத்தில் எப்படி கலை உலகம் திரை உலகம்னா திமுக உலகம் அப்படின்னு இருந்தது ஒரு காலத்தில். அது வந்து நம்ம ராமநாராயண அண்ணன் வரைக்கும், அதாவது திரை உலகம்னா திமுக உலகம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அதன் பிறகு அவர்களும் தொழிலில் இறங்கின பிறகு அந்த நிலைமை மாறிடுச்சு. அவங்க தொழிலில் வந்து கலைஞர் வரைக்கும் தொழிலில் இறங்கல. அவர் வந்து ஒரு படைப்பாளியாக இருந்தார், சம்பளம் வாங்கினார், வெளியில் நின்றுக்கிட்டார். ஆனால் அவர்களும் அந்த தொழிலில் இறங்கின பிறகு உங்களுக்கு தெரியும், நான் வந்து வெளியில் பேச விரும்பல நேரடியாக, உங்களுக்கு தெரியும் அது நிறைய ஒரு மாற்று கருத்துக்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்து திரையுலகம் முழுக்க அவங்க பின்னாடி இருக்குன்னு நான் இப்போ சொல்ல மாட்டேன். ஆனால் திரையுலகத்தில் நிறைய பேர் எங்கே இருக்கிறாங்கன்னா பிஜேபியில் இருக்காங்கன்னு சர்ப்ரைஸ் வரும். அண்ணன் கங்கைமரன்லேருந்து நமிதா வரைக்கும் நிறைய நபர்கள், திரையுலக பிரபலங்கள் வந்து பிஜேபியில் இருக்கிறாங்க. அவங்களும் அதை பயன்படுத்தாமல் இருக்காங்க. அதையும் நான் சேர்த்து சொல்லுவேன். அதுதான் நான் சொல்ல திரையுலக பிரமுகர்களை பிஜேபி சரியாக பயன்படுத்திக்கல அப்படிங்கிறது சேர்த்து நான் சொல்கிறேன். அதுதான் நான் முக்கியமாக சொல்ல குஷ்பு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் ஒரு தடவை ஆஃப் ஒரு ஆன் இப்படியே இருக்காங்க. கௌதம் இங்கே தான் இருந்தாங்க, கௌதம் இங்கே தான் போயிட்டாங்க, நமிதா இங்கே தான் இருக்கிறாங்க, வந்து குஷ்பு இங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க மட்டுமே இல்லை, ஆமாம் ராதிகா இருக்காங்க, அண்ணன் சரத்குமார் இருக்காரு. பிஜேபி அவங்கள பயன்படுத்துதான்றதான் திரையுலகத்தை திமுக மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டது, பாஜக அந்த அளவுக்கு பயன்படுத்தவில்லை என்பது உண்மை. ரொம்ப நன்றி. உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்முடைய ரசிகர்களோடு பகிர்ந்து கொண்டேன். அண்ணன் கூட பேசுறது எங்களுக்கு பெரிய கௌரவம் எப்பயுமே. அது வந்து தேங்க்யூ.